அடுத்தது பார்க்க போகிறது வெக்டர் டயக்ராம் ஆர் ஃபேஸர் டயக்ராம் ஆன் லோடு. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை லோடில் கனெக்ட் பண்ணும்போது அதுக்கான வெக்டர் டயக்ராம் அல்லது ஃபேஸர் டயக்ராமை எப்படி வரைகிறது, அது எப்படி அதில் கரண்ட்டு, வோல்டேஜ், ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேகிங் பவர் ஃபேக்டரில் ஆரம்பித்து யூனிட்டி, லீடிங் அப்படின்னு ஒவ்வொரு பவர் ஃபேக்டருக்காக பார்க்கலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரையும் டிரான்ஸ்ஃபார்மர் லோடுக்கு சப்ளை செய்யக்கூடிய அந்த லோடு பார்த்திங்கன்னா அந்த லோடு கரண்ட் I2 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லோடுக்கு சப்ளை செய்யக்கூடிய அந்த லோடு கரண்ட்டை I2ன்னு சொல்கிறோம். செகண்டரி டெர்மினல் வோல்டேஜை V2 அப்படின்னும் சொல்கிறோம். அதை நம்ம எடுத்துக்கும் போது V2 I2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். வோல்டேஜை V2ஆகவும் செகண்டரியில் கரண்ட்டை I2ஆகவும் எடுத்துக்கிறோம். இப்போ செகண்டரி வைண்டிங்கில் போகக்கூடிய அந்த லோடு கரண்ட் I2 லோடோட பவர் ஃபேக்டரை பொறுத்து வோல்டேஜ் V2க்கு அது லேகிங்காக இருக்கலாம், இல்லை லீடிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா யூனிட்டியாக இருக்கலாம். அதாவது நம்ம லோடை பொறுத்து தான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறப்போகுது. இப்போ செகண்டரி வைண்டில் இருக்கக்கூடிய லோடு கரண்ட் I2 எதை பொறுத்து மாறும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க லோடை பொறுத்து தான். இப்போ கரண்ட் I2 செகண்டரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R2வில் I2 R2 அளவு வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்தும். இப்போ கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னாலே அங்கே வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுது. இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் I2 செகண்டரி வைண்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R2னால் I2 R2 அளவு வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுது. இந்த I2 R2 வோல்டேஜ் ட்ராப் I2க்கு இன்ஃபேஸாக இருக்கும். I2 இங்கே இருக்குது, அதுக்கு இன்ஃபேஸாக இருக்குது. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் I2 செகண்டரி வைண்டில் இருக்கக்கூடிய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் X2வில் இது இருக்குது. இண்டக்டிவ் X2 I2 X2 அளவு ஒரு வோல்டேஜ் ட்ராப்பையும் ஏற்படுத்துது. இப்போ ஆல்ரெடி ஒரு வோல்டேஜ் ட்ராப்பு, இப்போது X2 கரண்ட் I2 கூட சேர்ந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப்பையும் இங்கே ஏற்படுத்துது. இந்த I2 X2 வோல்டேஜ் ட்ராப் I2க்கு 90 டிகிரி லீடிங்கில் அமையும். இப்போ இங்கே I2 இங்கே இருக்குது, அதுக்கு 90 டிகிரியில், இப்போ இது எக்ஸாகவும் இது ஒய்யாகவும் இருக்கும்போது 90 டிகிரி லீடிங்கில் அமைகிற மாதிரியான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துது. இப்போ I2 R2 ட்ராப்பையும் I2 X2 ட்ராப்பையும் நம்ம டெர்மினல் வோல்டேஜ் V2ஓட வெக்டர் சம் பண்ணும்போது, V2 இங்கே இருக்குது, இது கூட இதையும் வெக்டர் சம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா E2 அப்படிங்கிற இந்த செகண்டரி இன்டியூஸ்டு EMF நமக்கு கிடைக்குது. அதாவது E2 பார் ஈக்குவல் டு V2 பார் ப்ளஸ் I2 R2 பார் ப்ளஸ் I2 X2 பார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது ஃப்ளக்ஸ் 5M அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். இப்போ ரெண்டு வண்டியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் தான் 5M அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5M செகண்டரியில் E2 EMFஐ இன்டியூஸ் பண்ணுது. அதாவது ஃப்ளக்ஸ் இல்லாமல் ஒரு EMF இன்டியூஸ் ஆகாது. அந்த ஃப்ளக்ஸு இந்த 5M அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளக்ஸ் 5M E2க்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். அப்போ E2 இங்கே இருக்குது, 5M இங்கே இருக்குது. அப்போ இந்த 5M E2க்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். இப்போ அடுத்தது நோ லோடு கரண்ட்டு I0 ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய ரெண்டு காம்பவுண்டாக இருக்குது. இப்போ நோ லோடு காம்பவுண்ட் I0 ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிற ரெண்டு காம்பவுண்டாக தான் IMஆகவும் ICஆகவும் இருக்கும். இப்போ அதில் ஒன்று IMங்கிறது மேக்னடைசிங் காம்பவுண்டு, இப்போ இன்னொன்று கோர் லாஸ் காம்பவுண்ட். மேக்னடைசிங் கரண்ட்டு IM ஃப்ளக்ஸு 5M உண்டு பண்ணுறதுக்கு தேவையான EMFஐ உற்பத்தி பண்ணுது. அதே IM பார்த்திங்கன்னா IM என்ன பண்ணுது, ஃப்ளக்ஸ் 5Mக்கு இன்ஃபேஸாகவும் இருக்குது. இப்போ IM அதுக்கப்புறம் இந்த IC ரெண்டோட வெக்டர் சம் தான் நோலோடு கரண்ட்டு I0. இப்போ IMையும் ICயும் வெக்டர் சம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது இந்த I0. அதாவது I0 ஈக்குவல் டு IC ப்ளஸ் IM அப்படின்னு சொல்லலாம். இப்போ E1 அப்படிங்கிறது பிரைமரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுகளோட எண்ணிக்கையை பொறுத்து தூண்டப்பட்ட EMF அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த E2 ஆல்ரெடி சொல்லிட்டோம், செகண்ட் இன்டியூஸ் EMF. இப்போ E1 அப்படிங்கிறது அந்த பிரைமரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து தூண்டப்பட்ட EMF.
இது ஃப்ளக்ஸ் 5Mக்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்குது. இது 5Mக்கு இந்த E1 வந்து 90 டிகிரி லீடிங்கில் இருக்குது. இப்போ செகண்டரி வார்னிங்கில் இருக்கக்கூடிய லோடு கரண்ட்டு, இந்த செகண்டரி வார்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த லோடு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? I2 இருக்குது, செகண்டரி கரண்ட் I2 இருக்குது. ப்ரைமரி வார்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் I2 டேஷ் பார்த்தீங்கன்னா I2 டேஷ் ஈக்குவல் டு K இன்ட்டு I2 அளவு அதிகமாக இருக்குது. இப்போது என்ன சொல்கிறோம்? திரும்ப சொல்கிறோம், அது பாருங்கள். இந்த செகண்டரி வார்னிங்கில் இருக்கக்கூடிய லோடு கரண்ட் I2, செகண்டரியில் தான் வந்து I2 இருக்கும். செகண்டரியில் இருக்கக்கூடிய லோடு கரண்ட் I2, இந்த I2 ப்ரைமரி வார்னிங்கில் அந்த அதிகரித்த கரண்ட்டு I2 டேஷ், அது I'2 இல்லை I2 டேஷ். இந்த I2க்காக அதிகரித்த அந்த ப்ரைமரி அந்த கரண்ட்டு தான் வந்து I2 டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த I2 டேஷ் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா K இன்ட்டு I2, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ சேர்க்கும்போது I2 டேஷோட வேல்யூ K இன்ட்டு I2. அப்போ I2 டேஷோட அந்த திசை டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா I2க்கு நேர் எதிரில் இருக்கும். இப்போ இந்த I2க்கு நேர் எதிரில் தான் இந்த I2 டேஷோட டைரக்ஷன் இருக்கும். இந்த கண்டிஷனில் ப்ரைமரி வார்னிங்கில் போகக்கூடிய கரண்ட்டு I1, I0, அதுக்கப்புறம் I2 இந்த ரெண்டோட வெக்டர் சம்மாக இருக்கும். இந்த I1 அப்படிங்கிறது I2 டேஷ், I0 இதனுடைய வெக்டர் சம் தான் இந்த I1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது I1 ஈக்குவல் டு I0 ப்ளஸ் I2 அப்படின்னு இங்கே சொல்கிறோம். அதாவது I2 டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி கரண்ட் I1 ப்ரைமரி வார்னிங்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் I1 R1 அப்படிங்கிற வோல்டேஜ் ட்ராப்பை வந்து ஏற்படுத்துதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது இந்த I1 R1 அப்படிங்கிற அந்த வோல்டேஜ் ட்ராப்பை இந்த I1 அப்படிங்கிற இந்த கரண்ட்டு இங்கே ஏற்படுத்துது. இப்போது இதனால் என்ன ஆகும்? இந்த I1 R1 ட்ராப் வந்து I1க்கு இன் ஃபேஸாக இருக்கும். இதுவும் சேம் இன் ஃபேஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கரண்ட் I1 ப்ரைமரி வார்னிங்கில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் X1னால் இன்னொரு வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்துது. முன்னாடி I1 R1னால் ஒரு வோல்டேஜ் ட்ராப், இப்போ அடுத்து I1 X1னால் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுத்துது. இது 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும் இந்த கரண்ட்டு I1க்கு. இதுக்கு இந்த I1 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். அப்போ E1 மற்றும் அந்த I1 R1 அதுக்கப்புறம் I1 X1 இதோட வெக்டர் சம்மு தான் V1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது I1 R1 I1 X1 ரெண்டையும் வெக்டர் சம் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் இந்த V1 அப்படிங்கிற இந்த வோல்டேஜ். அப்போ வெக்டர் சம் எப்படி பண்ணுவோம்? V1 ஈக்குவல் டு E1 ப்ளஸ் I1 R1 ப்ளஸ் I1 X1. அப்போது நமக்கு V1 அப்படிங்கிற அந்த இன்புட் ப்ரைமரி வோல்டேஜ் அப்படிங்கிறது அது ரெண்டு வோல்டேஜ் ட்ராப் I1 R1 வோல்டேஜ் ட்ராப், I1 X1 வோல்டேஜ் ட்ராப் ப்ளஸ் இந்த E1 அப்படிங்கிற இந்த இன்டியூஸ் EMF இந்த மூணையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் இந்த V1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ V1க்கும் I1க்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து Φ1 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த V1க்கும் இந்த I1க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் அதுதான் வந்து நம்ம இந்த Φ1 அப்படின்னு சொல்கிறோம். இருக்கு இல்லையா? இந்த Φ1 V1க்கும் இந்த I1க்கு இடையில் உள்ள ஆங்கிள் தான் இந்த Φ1, அதாவது இந்த θ1 அப்படின்னு சொல்லலாம். இந்த cos θ1 அப்படிங்கிறது ப்ரைமரி வைண்டிங்கோட பவர் ஃபேக்டர். ஏன்னா V1ங்கிறது ப்ரைமரி வோல்டேஜ், I1ங்கிறது ப்ரைமரி கரண்ட், ரெண்டு இடையில உள்ள ஆங்கிள் தான் இந்த θ1. அப்போது வோல்டேஜும் கரண்ட்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த V1க்கும் I1க்கும் இடைப்பட்ட ஆங்கிளை தான் இந்த θ1, அதாவது cos θ1 அப்படிங்கிறது தான் பவர் ஃபேக்டர், இந்த ப்ரைமரி வைண்டிங்கோட பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே வியூவர்ஸ், இது புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.